Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். சரி, ஓகே, குட் ஈவினிங். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் காலையில் நான் அந்த ட்ரேட் பிளான் போட்டிருந்தேன். ஃபுல்லாக வாய்ஸ் நோட் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருந்தேன் லோ டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் டே ஐயும் ஐபிஐயும் க்ளோஸாக இருக்கிறதுனால ஒரு வேளை அது உடைச்சிதுன்னா நேரம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஷார்ட் எடுக்கிறவங்களா இருந்தால் அந்த லோ ஒன்று சொல்லியிருந்தேன், 22,560 கீழே ஒரு 2-3 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது மார்க்கெட் வந்து அங்கேருந்து காலையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸோ அகைன் 15 மினிட்ஸ் சார்ட்டில் ஐபிஐ ஓகே காலையில் வந்து இப்படி தான் வந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. கரெக்டாக சப்போர்ட் எடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஐபிஐ பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருந்துச்சு. நான் காலையில் தான் சொன்னேன், கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸு இறங்குற மாதிரி கூல் ஆஃப் ஆகிற மாதிரி இல்லை, 3.4% இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா அழகாக கீழே வந்துச்சு. நம்ம தான் அந்த சப்போர்ட் வந்து கரெக்டாக டெஸ்ட் ஆச்சு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ கூட அந்த 560 கீழே வந்து க்ளோஸே வைக்கல. 2 மினிட்ஸ்லேயும் 3 மினிட்ஸ்லையும் அழகாக அடிச்சுது, அழகாக ஓடிச்சு. ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுச்சு. ஸோ நானுமே வந்து ஸ்லைட்டாக வேரியஸ் பொசிஷன் வச்சுருந்தேன் 2-3 நாளாக. அது என்ன ஆச்சுன்னா அதான் அந்த கீழே வந்ததுக்கப்புறம் நல்லா வச்சுருந்தேன். பட் ஒன்ஸு இந்த ஹை தாண்டினோடனே ஓகேவா, இந்த இடம் தாண்டினோடனே நான் பாட்டு சரன்னு என்னோட எல்லா மோஸ்ட் ஆஃப் த பியரிஷ் பொசிஷன்ஸ் கரண்ட் வீக்கில் இந்த எல்லா பொசிஷன்ஸுமே கட் பண்ணிட்டேன். ஆனால் அதான் அகைன் திரும்பி புலிஷான்றது வந்து எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு மேலே போனோடனே புலிஷ்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்புறம் ஒன்று தான் பண்ணேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் உங்களுக்கு சாட்டும் போட்டேன். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே 15 கூட வேணாம், 30 மினிட்ஸில் கூட வச்சிங்க. ஸ்ட்ரக்சராக பார்ப்போம். சரியா, ஸ்ட்ரக்சராக பார்க்குறப்போ இப்போ இது ட்ரெண்ட் லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஃபஸ்ட்டு இந்த ஹைக்கும் ட்ரெண்ட் லைன் போடுறோம். ஜஸ்ட்டு அதை மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். சரியா, ஏற்கனவே இந்த பாக்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தோம் நல்ல சப்ளை ஜோன் அப்படி சொல்லிட்டு. ஏதாவதெல்லாம் பேஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஒரு கேப் இருந்துச்சு. அது இந்த கேப்பு, திரும்பி இந்த ரீடெஸ்ட்டு, இந்த கேப், இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் ஆக்சுவலாக காலையில் பெருசாக போட்டு வச்சிருந்தேன். இப்போ நல்லா மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தின் லைனாக வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்க மாதிரி தின் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஜோன் காலையில் எப்படி வச்சிருந்தேன்னா இந்த ஜோன் வந்து எப்படி வச்சிருந்தேன், நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். காலையில் இப்படி வச்சிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அது பக்கா சப்ளை ஜோனாக மார்க் பண்ணுறதா இருந்தால் எக்ஸாக்டாக இந்த தின் ஜோன் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எப்படி ஃபிப்னாசி போடுவோம் பார்த்தீங்களா, ஃபிப்னாசி ரிட்ரேஸ்மெண்ட் போடுறோம்னா இப்போ இந்த ஐலேருந்து ஓகேவா 30 மினிட்ஸ் சார்ட்டில் மொத்தமாக இந்த ஐலேருந்து இந்த லோக்கு போடுறேன். அது வரைக்கும் ஆன லோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 0.5லேருந்து 0.78 அப்படி இல்லைனா 0.35லேருந்து 0.78குள்ளே லோ டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் கிடைக்குதா பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஒன்று இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த லெவலு, இன்னொன்று இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வர இடம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம எப்பவுமே 5 மினிட்ஸ் நான் பார்ப்பேன் லோவர் டைம் ஃப்ரேமில். இப்போ அதை வந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம டார்கெட் மெஷர் பண்ணுவோம்ல, இந்த மூவ் மெஷர் பண்ணி இதை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதோட டார்கெட் ஜோனும் கிட்டத்தட்ட இதே இடத்துல தான் வருது. நீங்கள் ஃபிப்னாசி இன்னொரு டூல் யூஸ் பண்ணுவோம்ல, எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்கான டார்கெட்டும் வந்து இந்த ஜோனில் தான் வருது. அந்த ஜோனில் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா பீப்பிள் தே கால் இட் அஸ் ஏபி ஈக்குவல் டு சிடிலாம் சொல்லுவாங்க. பட் நான் அதை பற்றிலாம் நான் பெருசாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் இந்த இதுக்கான டார்கெட் முடிகிற இடம் ஓகேவா, இந்த டார்கெட் முடிகிற இடம், அதே மாதிரி லாங் டேர்மில் இடத்துல வந்து நல்லா பாஸ் ஆகிற இடம், இந்த ட்ரெண்ட் வந்து பாஸ் ஆகிற இடம் லோவர் டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபார்மேஷன் ஓகேவா, நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் வந்து நான் அந்த டப்பாவும் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து கேண்டில் டிக்ஸ் ஃபார்மேஷனாகவும் மாறிச்சு ஓகேவா. ஃபார்மேஷன் மட்டும் மாறாமல் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்மேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட மொத்த லோ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதனால் வந்து நான் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து நான் செல் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டாப் லாஸ்க்கு அகைன் அதான் இப்போ நான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துருக்கிறேன். அதனால் மேலே போனாலும் எனக்கு பிரச்சனை வராது. பட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா நியூஸ் பேஸ்டு அதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் டார்கெட்டாக எதிர்பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜோன் டார்கெட்டாக எதிர்பார்க்குறேன். இந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஜோன் கிட்ட எதிர்பார்க்குறேன். ஃபைனல் டார்கெட் இது உடஞ்சதுன்னா அவ்வளோதான். மொத்தம் இப்போ இது மொத்த புலிஷ்னஸும் காலி. இந்த லெவல் மட்டும் உடஞ்சதுன்னா காலையில் சொன்னால அந்த 560. அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இது ஒன்றும் பெருசாக இருக்காது, பொறுமையாக வரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ நியூஸ் பேஸ்டுன்றதுனால
மேபி வந்தால் டேரெக்டாக டார்கெட்டில் வருமோ அப்படின்னு தெரியல, இல்லை மேலே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி போகுன்ற மாதிரி இருக்குது. இதான் இப்போதைக்கு என்னோட வியூ. எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இங்கேருந்து ஒரு புல் பேக் வரும், ஆனால் அந்த புல் பேக் வந்து ஹெவியாக வருமா ஸ்ட்ராங்காக வருமா, ஏன்னா இந்த இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் நான் காலையில் சொல்லும்போது சொன்னேன் 22,950 23,050 2300 சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த வாய்ஸ் நோட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி, ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பொசிஷனாக பார்க்கும்போது ஆமாம், இப்போ பொசிஷனும் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நம்ம ரெகுலராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, ஒரு 25 lakhs அக்கௌண்ட் வச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது இன்னைக்கு 16 ரூபா இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 1,30,000 வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 560 570 தொடும்போது நானும் அது உடஞ்சி ஹெவியாக ப்ராஃபிட் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அதான் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நான் எப்பவுமே எம்டிஎம் அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறது இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கால்ஸ் இருந்துச்சு, இந்த கால்ஸ் நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு காலையில். அதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா 344 331 எக்ஸிட் பண்ணேன். ஓகேவா, நான் சொன்னல ஒரு ஹை வந்துச்சு, இந்த ஹைக்கு மேலே போன உடனே டக்குன்னு எக்ஸிட் பண்ணேன். இந்த 2 லக்கையும் உடனே எக்ஸிட் பண்ணிட்டேன், இந்த லக்கையும் உடனே எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கே இப்படி இருக்கு, இன்னும் வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பை பண்ணதுலேருந்து இது ஆப்ஷனாகவே 140 பாயிண்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இதுவும் ஒரு 130 பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட 170 பாயிண்ட். ஸோ அந்த தான் எப்பவுமே ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக இது கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, நான் அடுத்த வாரத்தில் பொறுமையாக பொசிஷன் பில் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவுமே வந்து நான் ஹெவியாக தான் பில் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு அதை தெரியும்னு வச்சுக்கேன், ஏன்னா நான் பெரிஷன்றதுனால நான் 13th வந்து எப்படி பில் பண்ணியிருக்கேன் பொசிஷனு. இந்த 2 லெக் விட்டுருங்க, இந்த ரெண்டு லெக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு அந்த அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது 2 விட்டுருங்க, இது மறந்துடுங்க. மீதி எல்லாம் பொறுமையாக பில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து 22,500 அந்த 551க்கு பொறுமையாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 லாட் ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 150 வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே கட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த பொசிஷன் கட் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லெக்லாம் வந்து பிச்சிங் ஓடிச்சு 140 150. பட் இந்த லெக்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ தான் ஏறி இருக்கு, 40 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டுன்னு. ஸோ அதனால் நான் தான் ஷிஃப்ட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி புட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன், புட்ஸ் கொஞ்சமாக வச்சிருக்கேன். ஆனால் அந்த கொஞ்சம்ன்றது வந்து நான் கொஞ்சம் தூரமாக வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இதான் எதிர்பார்க்குறேன், மேக்ஸிமம் புல் பேக் வந்துச்சுன்னா இது வரைக்கும் வருன்றதுனால இங்கே வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 7th வந்து நான் புட்ஸ் வச்சிருந்தேன், அதை நல்லா புக் பண்ணிட்டேன். நான் அன்றைக்கே சொன்னேன் நான் புட்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இந்த 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 காலில் லாஸ் இருந்தால் கூட எனக்கு இந்த புட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. நான் அதெல்லாம் புக் பண்ணிட்டேன். நான் பை பண்ணும்போது 28 ரூபா 60 ரூபா இருந்தது, நான் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இதுலேயே வந்துட்டேன். ஸோ 13th வந்து ஃபுல்லாக பொசிஷனாகவே பில் பண்ணுறது. இது 7th புட்டு. அதே மாதிரி இது 13th பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் பொறுமையாக தான் வச்சிருக்கேன். ரொம்ப அக்ரெசிவாக புட்டு ரைட் பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் புட்டு செல் பண்ணியிருக்கிறது மொத்தமாக 520 பாயிண்ட் தான் செல் பண்ணியிருக்கேன். கால் வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த 2 லெக் விட்டுருங்க, இந்த 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு சும்மா 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். இது வந்து 270 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாட்டு கிட்டத்தட்ட 370 ரூபா செல் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன் உள்ள. சரி, அகெயின் கமிங் பேக் டு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா அதான் 146 வரைக்கும் பார்த்தேன். பட் நான் அகைன் இன்னைக்கு வந்து 16 ரூபா தான் எனக்கு நெகட்டிவ் தான் ரியலைஸ் ஆச்சு. ரியலைஸ் தான் நான் மீன் பண்ணுறேன்னா அது ப்ராசஸாக தான் பார்க்குறேன். அகைன் நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் எம்டிஎம்மாக பார்த்து எந்த டிசிஷனுமே எடுக்கிறதுல, நான் ப்ராசஸாக பார்த்து ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இருக்கா, இந்த அதை வந்து நான் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ரீசனும் சொல்லிடுறேன் ஏன்னு. இப்போ இந்த பொசிஷன் வந்து அப்படியே வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இது அன்றைக்கி நான் ஊற்றி போட்டேன் ஞாபகம் சொல்லும்போது மார்க்கெட் மேலே போகும்போதுன்றதுனால 22 புட்டை வந்து புக் பண்ணிவிட்டு 22,500 போட்டேன். ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 60,000 ரூபா தான் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த பொசிஷன் இன்னும் மேலே போனாலும் தாங்கும், இன்னும் கீழே வந்து இப்போ நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த லோ உடைச்சா மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த பொசிஷன் ஆல் குட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு 60,000 ரூபா. அப்புறம் இன்னொரு அந்த கால் வந்து ஸ்ப்ரெட்ஸாக வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா, கேலண்டர் ஸ்ப்ரெட்ஸாக. இப்போ அந்த பொசிஷன் சொல்கிறேன். அந்த பொசிஷன் ஆக்சுவலாக காலையில் நான் மாற்றிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 23ல லாங் வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா, அது வந்து அந்த சப்போர்ட்டில் வரும்போது என்ன பண்ணிட்டேன், இதை புக் பண்ணிட்டேன். சரியா, புக் பண்ணிட்டு என்ன பண்ணேன், உள்ளே வந்து பை பண்ணிட்டேன். 22,500 இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 லாட் தான் வச்சிருந்தோமா, நான் கொஞ்சம் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த கால் செல் பண்ணியிருந்தோம், அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னா இதை மட்டும் 9 லாட்டாக பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும்னா, இது 9 லாட் பை பண்ணி இது 15 லாட். 9 லாட் எங்கன்னா 22,500ல பை பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ சொல்லலாம், மொத்தமே 16 லாட்டா, அப்படின்னா ஒரு ஆமாம், அப்படின்னா ஒரு 6 லாட்டு, சரி 15 லாட் இருக்குது. ஓகேவா, அப்போனா 9ல் 15 போச்சுன்னா மீதி 6 லாட் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்குமே ப்ரொடெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக 15 லாட்டுக்குமே வச்சிட்டேன். இப்போ கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பொறுத்த வரைக்கும் 26th மேலே வந்து இந்த லெக் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ 762ல் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் செல்லிங் ஆவரேஜ். அதுக்கப்புறம் இதை பை பண்ணிட்டேன். இது வந்து 390 தான் வச்சிருந்தேன், இதை பை பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு 23ல் இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு பை, அதுக்கு செல்லு இங்கே வச்சிருந்தேன் வேறு எக்ஸ்பைரில். இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா தூக்கி உள்ளே போட்டேன். அப்போ உள்ளே போட்டால் இப்படி இருந்து வருமா, அது பேஎஃப்எம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாக்டாக வரும். என்னன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக செல் பண்ணியிருக்கேன். நான் டார்கெட்டாக என்ன எதிர்பார்க்குறேன்னா
இப்போ இந்த ஜோன் தான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். உங்களுக்கு அந்த சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோன் தான் டார்கெட்ன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், 22,500 வந்து இந்த இடம். ஸோ இங்கே வந்து லாங் எடுத்துட்டு இந்த டார்கெட்டில் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக செல் பண்ணியிருந்தேன். அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லேடர்ஸு ரேஷியோஸ்லாம் தான் எப்படி எப்படி செல் பண்ணணும். ஆனால் நான் வந்து அது கேலண்டராகவே ரன் பண்ணியிருக்கேன். ஒரே வெர்டிகலாக ஒரே ஸ்ட்ரைக்கில் ரன் பண்ணல. இப்போ அதோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எப்பவுமே சொல்லியிருக்கேன் கேலண்டர் பார்க்குறீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ 7th எக்ஸ்பீரி வந்து எங்கிட்ட எந்த பொசிஷனுமே இல்லை. நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். 7th எக்ஸ்பீரி வந்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் வருங்களா அந்த 40 ருபீஸ் 50 ருபீஸ்ன்றது. அதனால் இப்போ வந்து நான் 13th வைக்கிறேன்னா இப்போ 13th வந்து என்னோட பே ஆஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த டார்கெட்லேயே நின்றுச்சுனாலே எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இல்லைனா நான் பிபி வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ டவுன் சைட்லேயும் எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நான் பொறுமையாக அதை பில்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ டாட்டர் லைனாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வச்சிட்டேன். ஓகேவா, இந்த ரிஸ்க்கு சாரி இந்த ரிவார்டுக்கு இந்த ரிஸ்க்குன்னு வச்சிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 15 டோட்டலாக செல் பண்ணதை ஃபஸ்ட்டு 15 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தேன். அப்புறம் அகைன் லைட்டாக புல்லிஷ்ன்றதுனால இதையும் கொஞ்சம் உள்ளே பை பண்ணி வச்சிட்டேன் தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா பொறுமையாக மார்க்கெட் ஏற ஏற அது நீங்கள் இதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தால ஸோ வந்து டார்கெட் போக இன்னும் 2 நாளில் என்ன ஆகும், இன்னும் 3 நாளில் என்ன ஆகும், இப்போ நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாட்டர் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ரேஞ்சாக பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் வருது. நான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் நான் இப்போ இங்கேன்னு வச்சிருக்கேன். ஒருவேளை இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா இந்த பொசிஷனை வந்து நான் மாற்றிடுவேன். ஓகேவா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ நேற்று வந்து 88 ரூபா வரைக்கும் பார்த்தோமா. அப்புறம் இப்போ நான் ரேஷியோவாக மாற்றிட்டேன். ஏன்னா 88 ரூபா இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எனக்கு 1.20 தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இங்கே தான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது 1.20 இருந்துச்சு. இப்போ நான் பண்ணியிருக்கேன் ரேஷியோவை மாற்றினதுனால ஸோ இப்போ இங்கேருந்து அக்காமடேட் ஆகி ஒன்றும் இல்லை 23,200லேருந்து திரும்பி கீழே வந்தால் கூட இந்த பொசிஷன் பில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் வச்சிருக்கேன். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிமேட்டட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நேற்று வரைக்கும் நான் வந்து 6 lakhs வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ இது அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த 6 லாட்டுக்கு மேக்ஸிமம் 6 லாட் இல்லை 7 லாட் தான் செல் பண்ணியிருந்தேன். அதனால வந்து கம்மி மார்ஜின் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பொசிஷன் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அகைன் அதான் இப்போ ட்ரம்ப் இன்னைக்கு நைட்டு பேசுகிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அகைன் எனக்கும் தெரில என்ன ஆகும்லாம் தெரில. ஆனால் அதான் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸோ மேலே போச்சுன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் நான் பொசிஷன் பில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பொசிஷன் நான் பேரிஷாக இருந்தாலும் இப்போ இது பேரிஷ்ன்றதை இது வழியாக அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா செல் பண்ணி வச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் போச்சு அப்படின்னா அதுக்குள்ளே அக்காமடேட் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதான் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வேளை மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், திரும்பி வெயிட் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து ஒரு செல் வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்து அகைன் கொஞ்சம் அக்ரெசிவ் பீரிஷ் பொசிஷன் வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த 2 பொசிஷன் மட்டும் பொறுமையாக ரைட் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. இதுக்கப்புறம் தான் இல்லை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இன்னும் வேலைக்கு ஆகாது. பட் ஜென்ரலாக என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நான் பொசிஷன் டைட்டாக வச்சிருக்கிறேன், ரிஸ்க்கும் சரி பொசிஷன் சைஸும் சரி. அதனால் பொறுமையாக பார்ப்பேன். நாளைக்கு 9 மணி மேலே எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் நான் டிசிஷன் எடுத்துப்பேன். பட் நீங்கள் இப்போ நியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அப்போனா வெயிட் பண்ணுங்க. ஆனால் வெயிட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்காது. நான் நிறைய தடவை வந்து இந்த இடத்துல தான் நமக்கு செல் வரும். ஆனால் இந்த தடவை வந்து வரவே இல்லை. கடைசி நேரத்தில் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு லெக் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக இதோட செல்லு எப்போ வரும் அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக இந்த லெக் வந்து தான். ஸோ இப்போ இது மேலே போச்சு. ஒன்று இது உடையணும் அப்படின்னா கன்சர்வேட்டிவாக இருந்தால் இது உடையணும். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ் செல்லு 5 மினிட்ஸ்லேயே வரும். அதே மாதிரி நம்ம அந்த பாண்டியில் 3 மினிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு செட்டப் சொல்லியிருந்தோம். அந்த செட்டப்பும் வந்து ஆக்சுவலாக இங்கே பை வந்துச்சு. ஸோ அங்கேருந்து அது அப்படியே மேலே தான் போயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செல் வந்துச்சு இந்த இடத்துல. அந்த செல்லேருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பை மாறிச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் 300 பாயிண்ட் வந்துருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் செல் வரணும். வந்தால் தான் அதை ரைட் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம்ல ஹையர் டைம் ஃப்ரேமில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்கோ அப்படி இல்லைன்னா வந்து எதனா ஒரு செல் ஆஃபோ அப்படின்னு கிடைக்கும் போதுன்றதுனால நான் அதை பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸாகவே பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நாளைக்கு ஏதாவது ஃபால்கீல் வந்துச்சுன்னா திரும்பி எதாவது சொல்கிறேன். திரும்பி இந்த பக்கம்லாம் கிடச்சிதுன்னா அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட் ஆன் மட்டும் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்கு லாங் எடுக்கணுமா எனக்கு தெரியாது. பட் அதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ திரும்பி இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது வந்து டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லி அவர்லேயே மாறிடும். ஸோ அங்கேருந்து நல்லா பவுன்ஸ் வரும். ஆனால் அந்த பவுன்ஸ் வந்து இமீடியட்டாக வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த வாருக்கு அப்புறம் 15% ஃபால் ஆயிருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து ஒரு 30% 34% வந்து இங்கேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை மெட்டரலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு தள்ளுன்னு தள்ளிங்கன்னா போதும். ஸோ இப்போ என் சைட்லேருந்து இப்போ இந்த பொசிஷன் ஓகே இது காமிச்சிட்டேன். அதேமாதிரி எப்பவுமே குழப்பறதுக்காக நான் என்னோட பொசிஷன் ஒன்று காட்டுவேன் ஞாபகம் இருக்கா. அகைன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு 2 நிமிஷம் அதை லாகின் பண்ணிடுறேன். அது ஒன்றும் பெருசாக பெரிய எம்டிஎம் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. காலையில் வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹையர் ஐ தான்னு ஸ்லைட்டாக வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. 2 நிமிஷம் அது மட்டும் லாகின் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஏன்னா நேற்று வந்து நான் காமிக்கும் போது அது சும்மா ஒரு 3000 4000 தான் நெகட்டிவ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அது பொசிஷனாகவே லாகின் பண்ணுறேன்.
அதான் நீங்க அது பொசிஷனா ட்ராக் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா தெரியும். 7th நான் பொசிஷன் செக்ஷன் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் கட் பண்ணதுக்கும் இப்போ ரேட்டுக்குமே பாருங்க. அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் இப்போ 13th ஸோ நான் பெரிசா 13th ஒரு 2 3 பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ செல் பண்ணா இந்த மாதிரி செல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ 28th மத்த புட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இது 700 செல் பண்ணது. இது நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. அதே மாதிரி இதை அப்படியே கொஞ்சம் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாமல் 28th வந்து நான் கால்ஸும் புட்ஸும் கொஞ்சம் செல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆளுன்னு சொல்லாமல் உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ இந்த லெக் மட்டும் பாருங்க. 23 இருக்கு, 24 இருக்கு, 21,500 இருக்கு. அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்கன்னா 2300ம் 24,500ம் இருக்கு. இந்த 2 லெக் விட்டுருங்க. இந்த 2 லெக் வந்து ரேஷியோ ஓடுது. நான் அதை ட்ராக் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் காமிக்கிறேன். ஆனால் அது எல்லாமே வந்து நான் அந்த 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி அந்த சிக்னல் ஒன்று சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா பீப்புளுக்கு, அதை பேஸ் பண்ணி நான் ஸ்ட்ராட்டஜியாகவே ரன் பண்ணிக்கிறேன். அதையுமே காட்டுறேன். ஆனால் நான் அது சிக்னல் டு சிக்னலாக எக்ஸிட் பண்ண மாட்டேன். நான் கால்ஸு புட்ஸு அப்படி சொல்லி மாற்றி மாற்றி ரைட் பண்ணி எத்தனை பண்ணிடுவேன். அது சும்மா காட்டுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இல்லைனா இல்லைனா அதை விட்டுருங்க. நான் இப்போ அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஒருத்தருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும். 5 மினிட்ஸ் செல்லில் வச்சு இந்த பொசிஷன் அது. ஸோ இந்த பொசிஷனில் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் சிக்னலை ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஏப்ரலில் வந்து நான் இதை செல் பண்ணேன். 27th மார்ச் வந்து இதை செல் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இதை செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஏப்ரல் இது டார்கெட் ஹிட் ஆகும்போது இந்த புட்டு மட்டும் செல் பண்ணியிருந்தேன் ஒரு லாட்டு. இப்போ அதையே வந்து டைப் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் என்ன பண்ணிருக்கேன்னா திரும்பி பை வந்ததுனால இப்போ 21,500 வந்து எங்கிட்ட 2 லாட் இருக்கும். நீங்கள் அதை பொசிஷனாக ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். இப்போ 21,500 நான் எடுக்கிறேன்னா இப்போ 21,500 வந்து 2 லாட் இருக்கும். இன்னைக்கு தான் ஆட் பண்ணேன். செகண்ட் லாட் வந்து இன்னைக்கு தான் ஆட் பண்ணேன். ஒரு நான் இப்போ அதை போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆச்சு, இது 2 லாட் வந்து 260க்கு செல் பண்ணியிருக்கேன்னா அதோட ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே வச்சிருக்கேன், 83க்கு வச்சிருக்கேன். 2 லாட்டாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இது மட்டும் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 2 லாட்டு ஆனால் 322ல் 260 ஓவராலாக ரேட் வந்து 260 260னா 259.5 வச்சுங்க. அதே மாதிரி இப்போ இந்த புட்டு வந்து 93 92ன்னு சொன்னா 2 லாட். சரி, இது வந்து 259.5 50 காசு நான் வந்து கம்மியாக போடும். இப்போ இந்த பொசிஷன் தான் அந்த பொசிஷன். ஸோ இதுக்கப்புறம் மேலே போனாலும் கீழே போனாலும் இந்த பொசிஷன் அப்படியே ரைட் பண்ணி உள்ளே வந்துடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்த மார்ஜினே எவ்வளோ. ஆக்சுவலாக மொத்தமாக எல்லாம் பொசிஷன் வச்சு வச்சது மொத்தமாக 2 லட்ச ரூபான்னு சொல்லலாம். ஆனால் இதில் 20,000 ரன் ஆகிட்டு இருக்குது. அதான் நீங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து நான் 5 மினிட்ஸ் செல்லுன்னே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு தான் இது ஒரு இதுவாக இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை செல் பண்ணேன். 27ஆம் தேதி வந்து இதை செல் பண்ணேன். இது 2 செல் பண்ணியிருந்தேன். அதுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 1ஆம் தேதி வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஸோ டவுன் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த லாட் ஆட் பண்ணேன். இப்போ இது 2 லாட்டா இங்கே ஆட் பண்ணதுனால அது அன்னி டேட்லேயே போயிடுச்சு. நான் இன்னி டேட் போட்டு தனியாக ஒரு லெக்கு போடணும். ஸோ இது வந்து 1ஆம் தேதி போட்டேன். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி வந்து இதை கட் பண்ணி இதில் உள்ள வந்துட்டேன். ஸோ 25லேருந்து 24,500 உள்ள வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2300 வந்து போட்டேன். ஸோ 6ஆம் தேதி இன்னைக்கு தான் அதை மாற்றி உள்ளே போட்டேன். அதான் நீங்கள் இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் வச்சு ரைட் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு ரைட் பண்ணுறேன். மேலே போனாலும் இதுலேயும் எனக்கு ப்ராஃபிட் வரும், நின்னாலும் இங்கேயே ப்ராஃபிட் வரும். கீழே வந்தால் மட்டும்தான். ஸோ அந்த கீழே வந்தால் அதுக்கு மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கால் செல் பண்ணிட்டே இருந்தேன். அந்த காலையும் வந்து கட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டேன். நீங்கள் எப்படி ட்ராக் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். இந்த பொசிஷன் இப்போ 7th வந்து ஏன்னா அந்த பொசிஷன் கீழே போனால் லாஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் வச்சுருந்தேன். இன்னைக்கு மொத்தமே 2,000 ரூபாய் தான் லாஸ். அதுலேருந்து வெளியே போயிட்டேன் எம்டிஎம்மாவே. ஸோ அப்போ அதில் வந்து திரும்பி வந்து 13th எடுத்தேன். நான் 13th வந்து மேலே போனால் அந்த பொசிஷன் நல்லா ப்ராஃபிட் வரும். இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, மேலே போனால் இந்த பொசிஷன் நல்லா ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால கீழே வந்துச்சுன்னா மட்டும் அந்த பொசிஷனை ரைட் பண்ணால் போதுன்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ இப்போ தான் இதான் அந்த பொசிஷனோட மேஜர் திங்ஸு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஓப்பன் டு நீ உங்கள் சைடு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதாவது புரிஞ்சது இல்லை ஏன் இந்த செல்லு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் டவுட்டாக கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து இந்த செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சுபோதுங்க சார் என் பேர். சார் ஆக்சுவலாக நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் சார் உங்கள் வீடியோஸ் பார்த்து செல்லிங்கே படிக்கிறேன். செல்லிங் இது வரைக்கும் நாலேஜே இல்லை. இப்போ இந்த 2 days இந்த வீக்கெண்டில் தான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம் உங்கள் வீடியோஸ் பார்த்து. சார் ஆக்சுவலாக இந்த ஃபெபினாசி எக்ஸ்டென்ஷன் டெக்னிக் தான் சார் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த 23,465 டு லோ போட்டிருந்தேன் நானு. சோ அந்த 380ல சஸ்டைன் பண்ணாம வீக்கா இருக்கிற மாதிரி இருந்தது. மார்னிங் ஓபன் பண்ண அந்த ஐபி ஹை ஐபி லோ போட்டிருந்தீங்க இல்லைங்களா. சோ அது அந்த 382லயே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா பிரேக் அவுட் கொடுத்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி மேல வந்துருச்சுங்க சார். நம்ம 0.618 வரைக்கும் வந்துருச்சுங்க சார். அதே சமயம் சார் இப்போ ட்ரெண்ட் லைனும் நான் இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் தான் அந்த ட்ரெண்ட் லைன் வீடியோ ஒன்று பார்த்தேன் உங்களுடைய. அதுல பாத்தீங்கன்னா நம்ம 22,940 அப்புறம் 22,897 ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா சார். நம்ம ஏப்ரல் 1 அண்ட் ஏப்ரல் 1 எந்த ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா இப்போ அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு சரியா. இப்போ நீங்க இதை சொல்றீங்க கரெக்டா. ஆமாங்க சார். அந்த ட்ரெண்ட் எனக்கு என்னன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்குங்க சார்.
ஸோ அந்த 22,940 இருந்து செகண்ட் டச் பாத்தீங்கன்னா 22,897 ஆயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் ஐபி ஹை இருக்கு இல்லைங்களா 798. ம் அந்த 3 டச் பண்ணியிருந்தேன் நான் ட்ரெண்ட் லைன். ஸோ அதோட பிரேக் அவுட் இன்னைக்கு வந்திருக்கு நமக்கு. சரி. ஸோ இதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாமா இல்ல 618 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து என்ன நடக்குது நெக்ஸ்ட் வாட்ச் இல்ல இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டுங்க. நான் எப்பவுமே வந்து ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே சார். ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து செல்ல இருக்கிறதுனால இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து டுவர்ட்ஸ் இந்த இடத்துல தான் மீட் ஆகுது. இப்போ நீங்க இது என்னது ஹார்மோனிக்ஸ் போட்டால் தான் இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். ஓகே சார். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி அதான் மேக்ஸ் வந்து இந்த 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 ஜோன்ல வந்து நின்றோம். ஆமாங்க சார். இது நீங்க ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா அது செல்லுல இருக்கிறதுனால தான் நான் அதை எடுக்கிறேன். நான் மிச்சபடி வந்து இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல இது பை வந்துச்சுன்னா இது நான் வெயிட் லாங் எடுக்கிறனோ இல்லையோ இதோட டார்கெட்ல இதெல்லாம் மீட் ஆகும்போது மட்டும் தான் நான் செல்லே பார்ப்பேன். நான் இங்க ரைட் ஆகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் பாக்குறதே இல்லை. நான் அதுக்கு வந்து சிம்பிளா வந்து நம்ம பாண்டியில மீட் பண்ணும்போது நான் ஒரு செட்டப் சொல்லியிருந்தேன். அந்த செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா பை இங்கே வந்துச்சு, அந்த பை இங்கே வந்துச்சு. ஓகே சார். ஓகேவா? அந்த பை ரைட் ஹேண்டா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அது எப்போ செல் வருதோ அப்போ எடுத்தீங்கன்னா கூட போதும். ஏன்னா அதே பாண்டி செட்டப்ல வந்து அதே செல் வந்து இங்க வந்துச்சு. ஓகேவா? அடுத்த பை வந்து இந்த இடத்துல வந்துச்சு. பைனா நீங்க சிக்னல் டு சிக்னல் கூட இங்க புக் பண்ணிருப்பீங்க. திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பை இங்க வந்தோடனே அன்னைக்கே செல் இங்க வந்துருச்சு. ஸோ அந்த செல்லுல 450 பாயிண்ட் போயிடுச்சு. சரியா? நான் அதை புக் பண்ணிட்டு இல்ல அந்த சிக்னல்ல இருந்து இந்த சிக்னல் இருந்தாலும் இது பொசிஷனா வந்திருக்கும். நான் வந்து அதான் சார், நான் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்டர்மீடியேட்டரி எல்லாம் வந்து எனக்கு ஒன்று டார்கெட் புக் பண்றதுக்கு இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு மட்டும் தான். பொசிஷன் ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும்னா நான் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க இந்த பிரேக் அவுட் கேட்டீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணீங்க எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றதுல. ஓகே. நான் அதான் சொல்றேன். எனக்கு வந்து 618 தான், அந்த 0.618 தான் நீங்க ரிவர்சல் பாயிண்ட் சொல்லுவீங்க இல்லீங்களா? நானும் அது வரைக்கும் தான் லைன் பண்ணி வச்சிருந்தேன் டார்கெட். நான் தான் சொல்றேன். நான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்றதுல அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு ஏதாவது ஃபேவரபிளா நடக்கணும். நடந்தா தான் நான் எடுப்பேன். நான் எடுத்தா தான் எனக்கு அங்க ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். இல்ல சார், பையிங் பண்றதுனால சொல்றேன். அங்க வந்து நான் டார்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்க அப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ட்ரைல் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நாளை போச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஐயோ மிஸ் ஆயிடுச்சுன்னா. இல்ல சார், நான் ஹோல்டே பண்ண மாட்டேன் சார். இது வரைக்கும் லைஃப்ல ஹோல்டே பண்ணது இல்ல. இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னொன்னு சார், உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? நான் ஜெனரலா கேரி பண்ணுவேன். நான் வந்து ட்ரெண்ட் ரைட் பண்றாரு. ஓகே சார். அதனால நான் ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா பொசிஷன் எடுக்க மாட்டேன். பட் அதான் மேஜர் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா தான் வச்சுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன். ஸோ இப்போ இந்த பவுன்ஸ் வந்து மைனர் ட்ரெண்ட். இந்த மைனர் ட்ரெண்ட் இல்ல, நான் பாக்குறது வந்து இது மேஜர் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ல தான் நான் டிராவல் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே சார். சார் அது இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம ஐபி லோ மார்க் பண்றோம்ல சார். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours கன்சல்டேஷன்ல இருந்தது இல்லீங்களா? மார்னிங் ஒரே ஸ்டாப் லாஸ் சென்டா இருந்தது. ஸ்டாப் லாஸ் நான் தான் சொன்னேன்ல. ஆக்சுவலா இந்த லாங்கா இருந்தா இதுக்கு கீழே தான் சொன்னேன். அது கீழே எல்லாம் போய் நீங்க என்ன பேசிஸ் பாக்குறீங்க எனக்கு தெரியல. நான் ஐபி லோ எப்பவுமே எதுக்கு சொல்றேன்னா, காலையில ஓப்பன் ஆகும். நான் தான் ஒரு சில பொசிஷன் வச்சிருப்பேன். இப்போ நம்ம பிஎஸ்னு வச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஐபிஐ உடஞ்சிச்சுன்னா நான் அக்ரெசிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். நான் புதுசா ட்ரேட் எடுக்கிறேன் இல்லன்றது இல்ல. பட் நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்றீங்கன்றதுலாம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். இல்ல சார், நான் எப்படி எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் ஹை டு லோ வந்து ஃபெபினாசி போட்டுருவாங்க சார். இல்ல சார், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஸ்விங்ஸ் நீங்க அப்பனா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு ஹை இதுக்கும் ஹை லோ போட்டு பாருங்க. இங்க ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் ட்ரேடே கொடுத்துருக்கும். இல்ல சார், எனக்கு அந்த என்னன்னா அந்த கோல்டன் ரேஷியோ நீங்க பாயிண்ட் சொல்லுவீங்க இல்லீங்களா? 0.618382. சோ அந்த ஏரியாஸ்ல ரிஜெக்ஷன் வருதா இல்ல பிரேக் அவுட் நடக்குதான்னு தான் சார் வாட்ச் பண்ணுவேன். இல்ல சார், அதான் அதுவுமே வந்து நீங்க நல்ல டைம் ஃப்ரேம்ல நல்ல ட்ரெண்ட்ல பண்ணீங்கன்னா தான் வரும். சும்மா அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெர்டர்பேஷன், ஜெனரலாவே பெர்டர்பேஷன்ஸ். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது செட்டில் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த ஜோன் இருந்துச்சுன்னா அந்த ஜோனுக்கு தாண்டி போனாதான்றத நான் பாக்குறேன். ஆனா நீங்க வந்து அதுக்குள்ள ட்ரெண்ட் தெரிஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியா தான் இருக்கும். ஒன்னு எடுத்தீங்கன்னா ஃபாஸ்டா புக் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஸ்டைல் ட்ரேட் செட் ஆகாது. நான் ரைட் பண்ணுவேன் 2 நாள் 3 நாள் ரைட் பண்ணுவேன். அதான் நீங்க அதை சிஸ்டமா எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நல்லா ரைட் பண்ணலாம். ஆமா சார், நீங்க அந்த ஃபெபினாசி டெக்னிக் வச்சு தான் சார் நான் ஸ்டாப் லாஸே வச்சுக்கிறது. சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன டார்கெட்ஸ் நான் புக் பண்ணிடுவாங்க சார். ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேண்டில் ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஹை ஐபி ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மறுபடியும் டார்கெட் அந்த நம்ம ஃபெபினாசி வச்சு டார்கெட் கவர் பண்ணாங்க சார். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொன்ன பர்பஸ் அது கிடையாது. புரியுது சார். ஜென்ரலா எனக்கு நீங்க அதை பேசுனீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம் வரும். நான் ஜென்ரலா எப்படி யூஸ் பண்றேன்னா, 2 செல்லுல இருக்கும்போது கரெக்டா அந்த லோ உடஞ்சதுன்னா இப்பதான் நான் வந்து ஸ்விங்கும் சேர்த்து பார்ப்பேன். ஓகே. அந்த ஸ்விங் செல் ஆயிருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருப்பேன் நான். ஆனா எனக்கு செல் ஆகாதனால தான் நான் கம்முன்னு விட்டேன். அப்போ நான் பீரிஷ் தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த இடத்துல வந்து நான் கரெக்டா என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே பிரதர். ரீசெண்டா ஒரு பொசிஷன் காமிச்சிருந்தீங்க சார். அது வந்து எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். மார்ச் எண்டில் வந்து கால்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ 22,500 வந்து புட்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தேன்னு சொன்னீங்க. ஸோ மார்ச் எண்டில் கால்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து மோஸ்ட்லி நேக்கடா இருக்கிற மாதிரி தான் இருக்குங்களா? அந்த இல்ல எந்த பொசிஷன் என்னைக்கு சொன்ன பொசிஷன் புரோக்கர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுல இந்த 25 lakhs இல்ல இப்போ பே ஆஃப்ல காமிச்சிருந்தீங்க.
இதுதான் மார்ச் எண்ட்ல 27th கால்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க. மார்ச்லயே இல்லையே, இது வந்து எக்ஸ்பைரி 28. நான் வந்து அன்னைக்கு என்னைக்கு வந்து செல் வந்துச்சோ அன்னைக்கு ஆட் பண்ணேன்னு சொல்லி என்ட்ரி டேட் தான் காமிச்சேன். அதுதான் இது எக்ஸ்பைரி அந்த 27th. ஆமா, அது ஃபைன், அது புரிஞ்சிச்சு எனக்கு. ஆட் பண்ணது வந்து 27th மார்ச் ஆட் பண்ணும்போது லைக் ஸ்ட்ரக்சர்டா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு செல் தெரியறதுனால நம்ம வந்து கால்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அகைன் திருப்பி பை ட்ரெண்ட் தெரியும் போது அகைன் பி ஆட் பண்ணிட்டே போறீங்க ஸ்ட்ரக்சர்டா வரும்போது. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பே ஆஃப் நம்ம ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்றோம். அகைன் இது எல்லாத்துக்குமே நம்ம நேக்கடா இருக்கிறதுனால நம்ம சில நேரத்தில் 25,000க்கு சி வந்து ஓவர் நைட் பொசிஷனுக்கும் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எல்லாம் ஆட் பண்ணிட்டு டெவலப் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும்போது அதான் நீங்க ஸ்ப்ரெட்டா எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட்டா பாருங்க bro. சரி, நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இப்படி எடுத்தேன். ஓகே, இது கூட கிடையாது ஆக்சுவலா. இந்த லேக் இருந்துச்சு 24 25 தான் பை பண்ணிருந்தேன். இது வந்து நீங்க எப்படி பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தேன். ஓகேவா? எடுத்து எனக்கு டார்கெட் வரும்போது எனக்கு டார்கெட் இந்த இடக்கும் வந்து வந்துச்சு. நீங்க அன்னைக்கு டேட் செக் பண்ணி பாருங்க. 27th 5 minutes சார்ட் செக் பண்ணி பாருங்க. அப்போ இங்க வந்துச்சு. வரும்போது நான் என்ன பண்ணேன், இதையும் சேர்த்து செல் பண்ணி விட்டேன். 300 ஒரே ஒரு லாட் மட்டும் இதை செல் பண்ணேன். அப்போ செல் பண்ணா இப்படி ஆயிடும். ஃபர்ஸ்ட் இப்படி ஆயிடும். கீழே வந்து டவுன் சைட்ல தான் ஓப்பனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெவியா போகிற மட்டும் தான் இப்போ தான் திரும்பி மேலே வரதுனால நான் என்ன பண்ணேன், இது 2வது லாட்டா செல் பண்ணிட்டேன். நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இது 2 லாட்டா ஆட் பண்ணி இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன் 259. ஸோ ஒரு லாட்டு 330, ஒன்று வந்து இன்னைக்கும் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இதோட ப்ரொடெக்ஷன் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது வியூ எடுத்தேன்னா அதை எடுத்து பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் இப்படி ஆயிடுச்சா, இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த பொசிஷனை கம்மன் வச்சுக்க வேண்டியது. அவங்களுக்கு தெரியும்ல எப்படி ரைட் பண்ணணும் என்ன பண்ணணும். இல்லைன்னா புது வியூ கிடைக்குதுன்னா புதுசாக இப்போ புதுசாக ஒரு பை வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏப்ரலில் முடிஞ்சு போச்சா, நான் வேணா வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் வந்து என்ன பண்ணுவேன், இதுக்கு கான்ட்ராக்டிங்காக ஒரு பொசிஷன் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பேன். இதை அப்படியே வச்சுப்பேன். சரி, இதே மாதிரி 300 200 வந்து ஒரு புட்டு மட்டும் புட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணுவோம். ஒரு அது கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை எனக்கு ஹெவி ப்ராஃபிட் வந்துடும். சரி, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பொசிஷனை தூக்கி டைட் பண்ணி உள்ள வச்சிருவேன். வச்சுட்டு இதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேணுமான்றது மட்டும் பார்த்துப்பேன். நான் அதை தான் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக பார்க்குறேன். நான் அதனால தான் வந்து தனித்தனியாக எம்டிஎம் பார்க்கறதே இல்லை. நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் கூடயே போயிடலாம். அவன் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதையும் செல் பண்ணுவாங்க இதையும் செல் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படி பண்றது இல்லை. நான் ட்ரெண்ட் இருக்கும்போது பண்றது, ட்ரெண்ட்ல எனக்கு டார்கெட் வருது இல்லைன்னா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் ஆட் பண்றது. இனிஷியலா எதுக்கு சார் அந்த மாதிரி 23,000 24,000 தனித்தனியா ஒவ்வொரு லாட்டா செல் பண்ணிருக்கீங்க? அந்த பெண்டு ஏன் அந்த மாதிரி ஹெவியா செல் பண்ணுவேன். நான் என்ட்ரி பாருங்க. சரியா? நான் நேட்டா செல் பண்றதுனால ஒரே இதில் செல் பண்ணாமல் பிரிச்சு செல் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இதில் ஒரு லாட்டு இதில் ஒரு லாட்டு. அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து இந்த கால் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். 25 கால் வந்து இதில் வந்து 10%ன்ற மாதிரி கொடுத்து 2 லாட்டாக பை பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். நீங்கள் அதை ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். அது வந்து ஸ்ட்ரக்சராக போகிறது அவ்வளோதான். செல் வந்தால் செல் பண்ணுறது. நான் நிறைய பேர் காமிச்சிருக்கேன். நான் 300 செல் பண்ணுவேன் 400 செல் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் காமிச்சிருக்கேன். அது வந்து நான் எனக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இன்னைக்கு கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போதா இந்த அக்கௌண்ட்டே கூட எடுத்துப்போமே 13th பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ 13th பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இல்லைனா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஓவராலாக வந்து எனக்கு காலில் வந்து இன்னைக்கு 68 ரூபா லாஸ் டோட்டலாக. ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 52 ரூபா வந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து அந்த நான் என்னோட மேனேஜ்மெண்ட் படி அது ஒழுங்கா இல்லை, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனதுனால நான் காலை புக் பண்ணிட்டேன். சரியா? புக் பண்ணி எனக்கு ஒரு லாஸ் இருக்கு. சரியா? புக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்புறம் 13th வந்து இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன். இப்போ 13th வந்து என்னோட ஒரு பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 13th பார்த்தீங்கன்னா தெரியும், காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வச்சிருக்கேன்னா ரேட்டு. புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தூரமாக வச்சிருப்பேன். காலுக்கும் புட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். புட்டெல்லாம் ஒரு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து நான் பயஸ்டா இருக்கேன்றதுனால அது காமிக்கிறேன். அவ்வளோதான். நீங்க லெக்கு தனியாக பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு. இப்போ நான் ஏன் இந்த கால் அதிகமாக வச்சிருக்கேன்னா அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் 5 minutesல இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மாறிச்சுன்னா என்ன பண்ணுவேன் நாளைக்கு காட்டுறேன். பட் ஆனால் நான் என்ன சின்ன ப்ராசஸ் தான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வச்சு காமிச்சேன்ல இந்த சாட்டா வச்சு உங்களுக்கு காமிச்சேன்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், கால் அதிகமா செல் பண்ணிருக்கேன். என்னோட டார்கெட்ஸை புட் செல் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால என்னோட இப்போ நான் இந்த இடம்லாம் என்னோட விஷயமா வச்சு செல் பண்ணிருக்கேன். என்னோட இந்த இடம்லாம் நான் கால் தான் செல் பண்ணிருக்கேன். டார்கெட் வந்து இந்த இடம் தான். ஸோ 22,300 கீழே தான் என்னோட புட்ஸ் இருக்கும். இதுதான் என்னோட டார்கெட்ன்றதுனால நான் ஸ்டெப்பா செல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு இப்படி மேலே போதா இல்லை இப்படி போதான்றத போறது, நான் அதுக்கப்புறம் இந்த புட்டை எடுத்து வந்து இங்க வைக்கிறேனா இல்லை இந்த காலை தூக்கி வெளில போறேனான்றதெல்லாம் நாளைக்கு ஸ்ட்ரக்சரா பார்த்துட்டு செட் பண்ணி அது நான் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்க செம்ம டைட்டா பண்ற மாதிரி தெரியுது. நாங்கெல்லாம் எடுத்தோம்னாக்கா மேபி 24,000 தான் நாங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஆர்டர்ஸ்லாம் பெருசாலாம் போடல. நான் வந்து அந்த உங்களுக்கு சொல்லல அந்த இடத்துல தான் நான் கட்டே பண்ணிருப்பேன். நீங்க ஆர்டரா பாத்தீங்கன்னா தெரியும். டைம்ஸோட ஆர்டர் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் வந்து அந்த டைம்ல தான் இருக்கும். காலையில இருந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். நான் கால் எங்க கட் பண்ணிருக்கேன்னு மட்டும் பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேன். நான் வந்து அதெல்லாம் டைம் கீம்
என்ன சொல்றது, சென்டிமெண்ட் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நான் ட்ரிகர் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 12:30 மணிக்கு மேலே தான் என்னோட மொத்த பொசிஷனை நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெவியாக போட்டு ஃபுட்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக ஆட் பண்ணியிருக்கேன் 1 மணிக்கு மேலே தான். நான் ட்ரிகர் வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் பெஸ்ட் ட்ரிகர் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு நான் போய் எவ்வளோ பம்பு வலிக்கிறேன்றதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். 500 பண்ணுறேன்னா 4 லாட் 5 லாட்டும் பண்ணும்போது 500 பண்ணிக்கலாம். 20 லாட் 30 லாட் போய் 100 ரூபாய்க்கு பண்ணி ஏதாவது முறுக்கிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக இவ்வளோ லாட் தான் ஓப்பனாக இருக்கும் காலை பொறுத்த வரைக்கும். எந்த கொண்டு எடுத்தீங்களும் இதில் மொத்தமாகவே பார்ப்போமே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 13th சரி என்னோடது இதில் மொத்தமாக நான் 2 லாட் தான் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஹெவியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ செல் பண்ணி வச்சிருக்கேன். நான் 2 லாட் தான் செல் வச்சிருக்கேன். ஆனால் 1000 ரூபாய்க்கான டார்கெட் வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அதோட கேபிட்டலுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. இந்த பொசிஷனை எடுத்துப்பாங்க. இதோட கால் செட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் சீன் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 13th கரெக்டாக எடுத்து தெரிந்தால் போதும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் அதில் வரவே வராது. இது என்ன ஸ்ட்ராட்டஜியாக போயிடும், அந்த லெக் இதில் வரவே வராது. சரியா, மீதி இருக்கிறது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்துக்கே வந்து 10 லாட் கூட செல் பண்ணல. ஓகே, ஆனால் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சிருக்கேன். 500 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். அது மேலே போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நான் பல்காலாம் செல் பண்ணுறது இல்லை. 40 ரூபா 50 ரூபாய் 20 லாட் 30 லாட் இது வச்சு அவ்வளோ செல் பண்ணலாம். கேபிள் அவ்வளோ இருக்கு, அது நான் பண்ணுறது இல்லை. நான் ஸ்ட்ரக்சர்டாக ஃபாலோ பண்ணின்னு என் பயஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அதை நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன ஸ்ட்ரக்சர்டாகவே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். வீடியோஸை வந்து நான் கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டேன். சரியா, இப்போ இதுக்கப்புறம் வந்து அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி போடுறது தான் உண்டு. ஸோ இந்த ஒரு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நாங்கள் யூடியூப்லேயே வந்து எல்லா சீரீஸையும் நான் என் சைட்லேருந்து முடிக்க வேண்டியது முடிச்சிட்டேன். ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து இதே மாதிரி டிஸ்கஷனும் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் டவுட்டு கேட்கணும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டாக இருக்கிறது வந்து இங்கே இருக்கும். என் சைட்லேருந்து எல்லாம் முடிச்சிட்டேன். அதனால தான் வந்து எதுவும் பெருசாக வீடியோஸ் போடுறதில்ல. இனிமேல் வந்து வாரத்துக்கு 1 2 அப்படின்னு சொல்லி போடுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லாமே வச்சுட்டேன். கேலண்டரும் கடைசியாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கேட்க ஆரம்பிக்கணும், எதாவது பண்ணணுமா. இல்லைன்னா அதான் வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருங்க. இதான் என்னோட எம்டிஎம் நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல. அது ப்ராஃபிட்டோ லாஸோ எனக்கு தான் வரப்போகுது. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் வேடிக்கை பார்க்குறதுல ஒன்றும் இருக்காது. சரி, அது வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸாக பார்த்து என்ன ஒரு லேர்ன் பண்ணி ஏதாவது ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த டைமில் பண்ணிங்கன்னா தான் உங்களால் சர்வை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதான் ப்ராஃபிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வை பண்ண முடியும்னு வந்து ஒரு ப்ராப்பரான இது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ என் சைட்லேருந்து இவ்வளோ தான். ஸோ அகைன் இப்போ ஓகே, டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேட்கலாம். இல்லைனா வந்து நான் இப்போ இன்னொரு 1 or 2 minutes வந்து செஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு என்ன இருக்குன்றதும் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு ஃபுல்லாக நியூஸ் பேஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் விக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சரி, இந்த இது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த லேர்னிங்க்கெலாம் இதை ஃபாலோ பண்ணலாம். சரி, அதை நான் சொன்னல அந்த 5 minutes இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு கீழே அவ்வளோதான். இப்போ இது ஸ்டாப் லாஸ்னா இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். நீங்கள் வேடிக்கைலாம் பார்க்குறதா இருந்தால் லைவ்ல ஏன்னா 24 மணி நேரமும் இது இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இங்கே இருந்துச்சு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 50 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாது அது என்னதுன்னு. நாளைக்கு இப்போ ஓப்பன் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். யூஎஸ் ஃப்ளோலாம் வர ஆரம்பிச்சதுன்னா இங்கே இருக்கும். இப்போ இங்கே இருக்குது 23 இங்கே இருக்குது. அது ரைட் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை நீங்கள் எதாவது லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் இதில் வச்சு பண்ணிக்கலாம். ட்ராக்கிங்க்கு சரியா, நான் இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் அதில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இந்த 5 minutes பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது, ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறது, அது எல்லாமே வந்து நீங்கள் இதை வச்சு கூட பண்ணிக்கலாம். சரி ஓகே கேஸ், நாளைக்கு பார்ப்போம். அதான் நாளைக்கு ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளோ தான் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு காலைல தான் தெரியும். ஓவர் நைட் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். ஸோ காலையில் பார்ப்போம். காலைல என்னோட என்ன சொல்கிறது ட்ரேட் பிளானில் மீட் பண்ணலாம். அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் என்னோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா ரைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிப்பேன். சரியா, இதுதான் என்னோட வியூ இப்போதைக்கு. ஸோ பார்ப்போம், நாளைக்கு ஜாயின் பண்ணுவோம். See you guys. Thank you, sir. Thanks a lot. Thank you, sir. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.